Hi friends, welcome back to my Dr. Subhi's All About Health channel. போன வீடியோவில் இனிப்பு சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள ஆசைக்கு என்ன காரணங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த சுகர் கிரேவிங்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சுகர் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நல்ல செல்ஃப் கண்ட்ரோலோட நம்ம இதை ஓவர் கம் பண்ணிடலாம். முதல் ஸ்டெப், எந்த மீலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால நம்மளுக்கு பசி அதிகமாக இருக்கும், அப்போது சுகர் கிரேவிங் அதிகமாகும். அடுத்தது, ஃப்ரிட்ஜில் எந்த ஸ்வீட்ஸும் வைக்காதீங்க. டெய்லி ஒரு ஸ்வீட் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் ஸ்வீட்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸ்வீட்ஸ்க்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் பழங்கள் வாங்கி வச்சுருங்க. ஸோ இனிப்பு அதிகமாக சாப்பிடணுன்னு தோன்ற நேரத்தில் இந்த பழங்களை சாப்பிடுங்க, சுகர் கிரேவிங் குறைஞ்சிரும். புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். சராசரியாக ஒரு நாளைக்கு பெண்கள் 45 கிராமும் ஆண்கள் 55 கிராம் புரோட்டீனும் உணவில் சேர்த்துக்கணும். புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடும்போது வயிறு ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நம்ம சுகர் கிரேவிங்கும் குறையும். அடுத்தது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், அதாவது செயற்கை இனிப்புகள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸில் கேலரிஸ் குறைஞ்ச அளவில் இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது நம்ம பிரெயினும் டேஸ்ட் ரிசெப்டார்ஸும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ சுகர் கிரேவிங் இன்னும் அதிகமாயிரும். ஸ்ட்ரெஸ் சுகர் கிரேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஸ்ட்ரெஸ்டாக மன அழுத்தத்தோடு இருக்கும்போது பிரெயினுக்கு கூட கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும், அதனால் சுகர் கிரேவிங் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்குரிய யோகா பண்ணலாம், இல்லைன்னா தியானம் பண்ணலாம். முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். நாம் சராசரியாக ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். தூக்கம் குறையும் போது பசியை ரெகுலேட் பண்ணக்கூடிய லெப்டின் கிரெலின் ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும், அதனால் சுகர் கிரேவிங் வரும். இந்த சுகர் கிரேவிங்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல ஆழ்ந்த அமைதியான தூக்கம் கட்டாயம் தேவை. தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். சராசரியாக ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கணும். நம்ம தேவையான அளவு தண்ணி குடித்து ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணோன்னா சுகர் கிரேவிங்ஸ் கம்மியாகும். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக சூஸ் பண்ணணும். நட்ஸ் சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போதும் சுகர் கிரேவிங்லேருந்து தப்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது சுய கட்டுப்பாடு. இனிப்பு உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்கிறது கிடையாது, சாப்பிடலாம், ஆனால் அதை எப்போமாவது சாப்பிடணும், குறைஞ்ச அளவாக சாப்பிடணும். போர்ஷன் கண்ட்ரோல் தேவை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம சுகர் கிரேவிங்கை ஓவர் கம் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, see you, bye bye.